ஆண்டவருடைய ஜெபிக்கிறதற்கு ஏதுவான வழி நடத்துதல் இருக்கா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா ஆவியானவர் நடத்தி, அவர் ஜெபிக்க நடத்தி நம்ம ஜெபம் பண்ணிருக்கோமா? ஆவியானவர் உபவாசிக்கும்படி ஏவுதல் தந்து அல்லது உணர்த்துதல் தந்து அழுத்தம் தந்து நம்ம உபவாசிக்கும்படி ஆண்டுடைய சமூகத்துக்கு போயிருக்கிறோமா? கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஊழியர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் ஒரு ஊழியத்துக்காக டேட் கொடுத்திருந்தார். நான் தான் டேட் வாங்கி கொடுத்திருந்தேன். அவர் எங்கிட்ட திடீர்னு வந்து ஒரு நாள் அவரை நேர்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. திடீர்னு எங்கிட்ட வந்து, பாஸ்டர் கோச்சுக்க வேண்டாம், உங்ககிட்டங்கிறதுனால நான் சொல்றேன், இல்லைன்னா வேற யார்ட்டுன்னு சொல்லியிருக்க முடியாதுனால நானு உங்களுக்கு டேட் கொடுத்திருக்கிறேன் அந்த சர்ச்சில் பேசுறதுக்கு. ஆனா ஆண்டவர் என்னை கொஞ்சம் ஜெபிக்கணும்னு, ஜெபத்துல இருக்கணும்னு ஆண்டவர் கொஞ்சம் என்னைய உணர்த்துகிறத நான் உணர்றேன். கொஞ்சம் அது ஃபோர்ஸா எனக்குள்ள இருக்குது. நான் கொஞ்சம் தனித்திருந்து ஜெபிக்கிறதற்காக அந்த நாட்களை திட்டம் பண்றேன். ப்ளீஸ் அந்த டேட்டு கொஞ்சம் மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு ஊழிய நாட்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு ஜெபிக்கும்படி கடந்து போகிறார். அப்போ ஜெபங்கிறது வந்து ஆவியானவருடைய வழிநடத்துதலா இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த ஆவியானவர் அங்க வழி நடத்தினார், இங்க வழி நடத்தினார், இனி ஆண்டு அங்க போக சொன்னார், இங்க போக சொன்னார். இன்னொரு பெரிய பரிதாபத்துக்குரிய காரியம் என்னன்னு கேட்டா, சில பேர்த்த போய் கடன் வாங்குகிறதற்கு பயணிக்கிறாங்க. என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? ஆவியானவர் உங்ககிட்ட வந்து கேட்க சொன்னார். என்ன கேட்க சொன்னாரா? கடன் கேட்க சொன்னாரா? ஆவியானவர் அப்படி வழி நடத்துவாரா? இன்னொரு சிலர் சொல்றாங்க, ஆவியானவர் உங்களை போய் பார்க்க சொன்னார், உங்க மூலமா எனக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அப்படின்னு ஆவியானவர் அவர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கட்டும். இன்னைக்கு நிறைய பேரு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை, ஒரு உயர்வை அவர் நமக்கு தருவதாக இருந்தால், அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிற காரியம் என்ன தெரியுங்களா? ஜெபிக்க நடத்துவார். ஒரு ஜெபிக்கணுங்கிற வழி நடத்துதல் நமக்கு உண்டாகும். ஜெபிக்கணுங்கிற அந்த உணர்த்துதல் நமக்கு உண்டாகும். ஜெபம் பண்ணணுங்கிற ஆசை நமக்குள்ள வரும். ஜெபம் பண்ணணுங்கிற விருப்பம் நமக்குள்ள வரும். ஒரு ஜெப ஏவுதல் நமக்குள்ள உண்டாகும். ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க நடத்துவார். அப்போ நம்ம 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 புரிந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவர் என்னை ஜெபிக்க நடத்துகிறார். எனக்கு ஜெபிக்கணுங்கிற ஒரு ஏவுதல் வருது. ராத்திரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ராத்திரி 1 மணி, 1:30 மணி, 2 மணி, 3 மணி அப்படி முழிக்கிறோம். நம்ம ஜெப நேரம் ஒருவேளை 5 மணியா இருக்கலாம், 4:30 மணியா இருக்கலாம், 4 மணியா இருக்கலாம். திடீர்னு 2 மணிக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்த உடனே முழிக்கிறோம். ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றோம். மறுபடியும் பெட்ல படுக்கலாம். இன்னொரு 2 ஹவர்ஸ் இருக்குது நம்ம ஜெப நேரத்துக்கு. அப்படிங்கும் பொழுது ஒரு ஏவுதல் வருது, இல்ல ஜெபம் பண்ணு. அந்த மாதிரி நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். தேவனோடு கூட உறவுல இருக்கிற மனுஷனுக்கு இப்படிப்பட்டதான அனுபவங்கள் அதிகமா இருக்கும். எப்ப அவர் ஜெபிக்க சொல்லுவாருன்னு நமக்கே தெரியாது. நீங்க ஒரு ப்ரோக்ராமா வெளியே கிளம்பிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை ஒரு தேவ அன்பு மூடும். ஜெபம் பண்ண என் சமூகத்துக்கு வான்னு கூப்பிடுவார். நீங்க ஒரு ஊழியத்துக்காக புறப்பட்டு போகிறதற்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. ஆனா ஆவியானவர் உங்களை ஜெபிக்க நடத்துவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல 3 நாள் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு டேட் கொடுத்து அங்க போய் ஊழியத்தை நிறைவேற்றினார். 3 நாட்களும் ரொம்ப மகிமையா ஊழியத்தை செஞ்சார். ரொம்ப மகிமையா இருந்துச்சு ஊழியம். வியாதிகள் சுகமாச்சு, பிசாசுகள் ஓடிச்சு, ஜனங்க வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. நிறைய பேர் மனம் திரும்பினாங்க, ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, புதிய அபிஷேகங்களை நிறைய பேர் பெற்றுக்கொண்டாங்க. பலத்த மாற்றங்கள் அந்த அந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் அவ்வளவு அற்புதங்களும் அடையாளங்களுமாக ஜனங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களோடு கூட நடந்து முடிஞ்சது. இந்த 3 நாள் கூட்டத்துல பிரசங்கித்த ஊழியக்காரர் வந்து he was so sick. அவர் ரொம்ப பலவீனமான மனுஷன். ரொம்ப பலவீனமான மனுஷன். அந்த பலவீனங்களுக்கு நடுவுல ரொம்ப ஜெபத்தோடு அந்த ஊழிய நாட்களை முடிச்சார். 3வது நாள் முடிச்சு தன்னை தங்க வைத்த அறைக்கு போயிட்டு இருக்கிறாரு. போகும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, என் சமூகத்துல கொஞ்ச நேரம் ஜெபிக்க வருவியா? அது கார்ல போய் அந்த அவரை தங்க வச்சு அந்த ரூமுக்குள்ள போகிற வரைக்கும் அந்த அன்பு அவரை நெருக்கிக்கிட்டே இருக்கு.
அந்த ஜெபிக்கணுங்கிற அந்த வழி நடத்துதல், அந்த அழுத்தம் அதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அவர் ரூமுக்குள்ள போயிட்டாரு. அங்க அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவரை சாப்பிடறதுக்கு கூப்பிடுறாங்க. அவர் சொல்றாரு, நான் கொஞ்சம் ஜெபிக்கணும்னு எனக்கு இருக்கு. ஆவியானவர் என்னை ஜெபிக்க கூப்பிடுறாங்க, ஜெபிச்சுட்டு வர்றேன். அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, அண்ணே நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்க, நீங்க சாப்பிட்டுட்டு போய் அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. இல்ல இல்ல, எனக்கு ஜெபிக்கணுங்கிற அந்த அந்த ஃபோர்ஸ் எனக்குள்ள இருக்கு, ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருங்க, நான் ஜெபம் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன் அப்படின்ட்டு ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டினார். கதவை பூட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு முழங்காற்படி ஏற்றிருக்கார். எத்தனை மணிக்கு ஜெபத்தை முடிச்சா தெரியுங்களா? காலை 5:30 மணிக்கு ஜெபத்தை முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 6 மணி நேரம், 6 hours. He was praying, praying, praying and praying. எதுக்கு ஜெபிக்கிறேன்னே தெரியல, ஏன் ஜெபிக்கணும்னு தெரியல. 3 நாள் கடுமையா ஊழியம், சரீரம் எல்லாம் பயங்கர பலவீனம், ஆல்ரெடி பலவீனமான மனுஷன். ஆனா ஆவியானவர் ஜெபிக்க நடத்தி, அதாவது அந்த ஜெப நேரம் ஒரு 10 பலவான்கள் மேல போட்டு விழுந்து அழுத்துனா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அனுபவம் அவருக்கு. அப்படி ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அந்த ஜெப நேரமே ஒரு வித்தியாசமா இருந்திருக்கு. ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. அழுகிறாரு அழுகிறாரு, அந்நிய பாஷை பேசுறாரு, உருள்றாரு பிறல்றாரு, அப்படி நெஞ்ச புடிச்சிட்டு அழுறாரு, தலையில அடிச்சுக்கிட்டு அழுறாரு, அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்கிறார். வித்தியாசமான ஜெப அனுபவம். ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம், ஆவியானவர் ஜெபிக்க நடத்துகிற ஜெபம். நல்லா கவனிக்கணும், இது பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய வழி நடத்துதல். ஆண்டவர் உங்களை ஜெபத்துக்கு தாங்க நடத்துவார். ஆவியானவர் உங்ககிட்ட பேசினாலே ஜெபம்னு தான் சொல்லுவார். அவருடைய விருப்பமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் அவரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கணும். பென்னிகின் ஐயா ஒரு முறை ஒரு சாட்சி சொன்னார். அவருடைய ஆரம்ப காலம், இந்த பிகினிங் டேஸ், அப்போ கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போவார். ஒரு 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 கிராம ஊழியத்துக்கு அவர் புறப்பட்டு போகணும். அப்படி போகும்போது போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு போடலான்னு சொல்லி நல்ல ஊழியத்துக்கு கிளம்புறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாரு, ரெடி ஆயாச்சு. ஸோ 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு அப்படி ஊழியத்துக்கு கிளம்பி போயிடலாங்கிறதுக்காக முழங்காற்படியிட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறார். நல்ல ஆவியில ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ரூம்ல இருந்து இறக்கி வெளியே கிளம்புற, ரூம்ல வாசலை விட்டு ஒரு ஒரு 50 feet கூட நடக்கல, ஒரு சத்தம் காதுல கேக்குது, பெனி பெனி. அவருக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவர் தான் கூப்பிடுறார். என்ன ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரம் கூட பேசணும், என் சமூகத்துக்கு வருவியா? ஆண்டவர் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தானே, இப்ப நான் ஊழியத்துக்கு கிளம்புனேன். இல்ல இல்ல, அவன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும், வருவியா? என் சமூகத்துக்கு வருவியா? உடனே பென்னிகினையா ரூமுக்குள்ள போனாரு, கதவை பூட்டினாரு, முழங்காற்படி ஏற்று ஜெபிக்க ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு 6 மணி நேரம் ஜெபம் பண்ணினார். இந்த 6 மணி நேரத்துல பென்னிகின் ஐயா ஆண்டவரோடு பேசுனதை விட ஆண்டவர் பென்னிகின் ஐயா கிட்ட பேசுனது ரொம்ப அதிகம். அந்த ஜெப நேரத்துலதான் தேசத்தை குறித்த நிறைய காரியங்களை கத்து பேசினார். தேசத்தை குறிச்ச நிறைய தகவல்களை தெரியப்படுத்தினார். பல தேசங்களை குறிச்ச வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தார். சோ அந்த அந்த 6 மணி நேரம் ஆண்டவர் தருகிற தேசங்களை பற்றிய ஜெப தகவல்களை புரிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிச்சார். அதுதான் அவருடைய ஊழியத்துக்கு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த அந்த வழி நடத்துதல பாத்தீங்களா, ஆண்டவர் எப்படி வழி நடத்துறாரு, ஜெபிக்க நடத்துகிறார், ஜெபிக்கும்படியான ஏவுதல். இதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம். அவரு நம்மளை ஜெபிக்க நடத்துவார், ஜெபிக்கும்படியான ஒரு வழி நடத்துதல் நமக்குள்ள உண்டாகும். ஓகே,
அப்போ நம்பர் 7, 7வது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தேவனுடைய வழி நடத்துதல். ஆண்டவர் நம்மளை ஜெபிக்கும்படி வழி நடத்துகிறார். இது தேவனுடைய வழி நடத்துதல் என்பதை புரிந்து கொள்ள. அடுத்தது நம்ம ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம வாசிச்ச வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், எது பிதாவின் வாக்குத்தத்தம் அப்படின்னு கேட்டா, யோவேல் தீர்க்கதரிசி என்னுடைய புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். யோவேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அதாவது உங்க பிள்ளைகள், அவங்க என்ன வயதுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நான் ஆவியை ஊற்றும் போது உங்க பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக மாறுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். உங்க வீட்டுல வயதானவர்கள் யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்களுக்கு நான் ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை சொப்பனங்களாக தருவேங்கிறார். அதற்கு பிறகு சொல்றாரு, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்க வீட்டுல வாலிபர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நானு ஜெப நேரத்துல ஜெப தரிசனங்களை தருவேன்னு சொல்றாரு. 29வது வசனத்துல ஊழியக்கார மேலையும் ஊழியக்காரிகள் மேலையும் ஆவியை ஊற்றுவேன். இது உங்களை போல என்ன போல இருக்கிற பாஸ்டர்ஸ் அண்ட் இவாஞ்சலிஸ்ட் குறிச்சு ஆண்டவர் சொல்லல. உன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க, வீட்டு வேலைக்காரங்க, உன் வீட்டை கூட்டி பெருக்கி கழுவி துடைக்கிறவங்க, உனக்கு சமைச்சு கொடுக்கறவங்க, உனக்கு பாத்திரங்களை விலக்கி கொடுக்கிற உன் வீட்டுல இருக்கக்கூடிய பணிவிடை ஆட்கள், வேலை ஆட்கள், அவங்க மேலேயே ஆவிய ஊற்றுவேங்கிற. சோ இது பாருங்க, ஆண்டவர் செய்கிற மகத்துவமான காரியம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். பெரிதும் பயங்கரமான அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி சூரியன் இருளா மாறும், சந்திரன் ரத்தமா மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடியே சியோன் பருவத்திலே கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிரும். சோ ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவாரா, இதெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறார். இப்ப நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 2வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆண்டவர் இதே போல தம்முடைய ஆவியை ஊற்ற, ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றி இந்த வாக்கு தத்தத்தை அவங்க நடுவில் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். சோ இத அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல இந்த காரியத்தை செஞ்ச உடனே பேதுரு இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டுறாரு பாருங்க. 2வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. கடைசி நாட்கள்ல நான் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. உங்க வாலிபர் தரிசனங்கள் அடைவாங்க. உங்க மூப்பர் சொப்பனங்களை காண்பாங்க. எது யோவேல் 2வது அதிகாரத்துல நம்ம வாசிச்ச வசனத்தை தான் பேதுரு 2வது அதிகாரத்துல எழுந்து பிரசங்கம் பண்ணும்போது மேற்கோள் காட்டுறாரு. என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரன் மேல நான் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. உயர வானத்துல அற்புதங்கள் நடக்கும், தாழ பூமியில ரத்தம் அக்கினி புகைக்காடாகி அதிசயங்களை காட்டுவேன். பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னாடி சூரியன் இருளா மாறும், சந்திரன் ரத்தமா மாறும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவன் அவன் ரட்சிக்கப்படுவான். இப்படி எல்லாம் ஆண்டவர் யோவேல் தீர்க்க தரிசனம் மூலமா சொல்லி இருக்கிறாரே. அப்போ இது தேவனுடைய வாக்குத்தத்தம். நம்ம ஏன் ஜெபிக்கணும்? இது தேவனுடைய வாக்குத்தத்தம். யோவேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. அத அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நிறைவேற்றுகிறார். யோவேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசினத அப்போஸ்தலர் நாட்களில கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். அதற்கு காரணம் என்னன்னா, அப்போஸ்தலர் 1:5, அப்போஸ்தலர் 1:14. சோ இது ஜெபம். எதுக்கான ஜெபம்? தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான ஜெபம். ஓ, என்னுடைய 8வது குறிப்பு என்னன்னா, இது தேவனுடைய வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். நான் சொல்றேன் பாருங்களேன்,
உங்க தாயின் கர்ப்பத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கலாம். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பப்பட்டு உங்க மேல ஒரு வாக்குத்தத்தம் வைக்கப்பட்டிருக்கலாம். அல்லது நீங்க